ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாருங்களேன், இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாக்கிங் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்போதும் போல் ஒரு ஸ்ட்ரிங் ஒயரை எடுத்து நம்ம ஒரு திலகம் ஷேப்பில் நம்ம அந்த ஒரு பெட்டல் ரெடி பண்ணணும். ஒரு 2 பக்கம் லைட்டாக வளைவு மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரி நல்லா 2 ஒயரையும் சுற்றி வச்சு எக்ஸஸாக உள்ள பார்ட்டை நம்ம கட் பண்ணிடுவோம். அப்புறமா நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்து எப்போதும் போல் ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்து நல்லா அதை இழுத்து பிடிச்சி நல்லா ஒரு முடிச்சு போட்டுடணும். நம்ம நல்லா டைட்டாக போட்டு மற்றதை உள்ள கட் பண்ணிடணும். இதே மாதிரி இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு 4 ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிக்கிடுறோம். ஸ்டாக்கிங் ஃப்ளவர் அப்புறம் ஒரு P7000 க்ளூவை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவருக்கு மேலே நல்ல க்ளூ அப்ளை பண்ணணும். P7000 க்ளூவை 2 பக்கமுமே அப்ளை பண்ணணும். மேலேயும் அப்ளை பண்ணணும், கீழேயும் அப்ளை பண்ணணும். அந்த ஃப்ளவரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடாதீங்க, பாதி மட்டும் போதும். அப்புறம் ஒரு மைக்ரோ பீட் நான் எடுத்துக்கிட்டேன். மைக்ரோ பீடை நீங்கள் ஒரு பவுலில் போட்டாலும் சரி, ஒரு பேக்கெட்டை வச்சினாலும் அது உள்ளே நல்லா ஒரு 2 ஆட்டினீங்கன்னா அந்த க்ளூ நம்ம வச்சுருக்கிறதுனால அந்த மைக்ரோ பீட் எல்லாம் இதில் ஒட்டிக்கும். அதே மாதிரி ஒரு 4 ஸ்டாக்கிங் ஃப்ளவர் நம்ம பண்ணிட்டோம்னா 4லையுமே நம்ம அப்படி பண்ணிவிட்டு மைக்ரோ பீடு க்ளூவை வச்சு நல்லா 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு மைக்ரோ பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்மளுக்கு ஒரு ஷேப்ஸில் கிடைக்கும். இப்போ 4ஐயும் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு ஃப்ளவரையாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மைக்ரோ பீடு வச்சு பண்ணுறது அது வெளியே வரவே வராது. ஏன்னா P7000 நம்ம க்ளூ கொடுக்கும்போது அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கிங் ஃப்ளவரையாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணும்போது சைட்லேயும் மேலேயும் நம்ம ஃப்ளவரை பிடிச்சிக்கிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஒரே சைடில் அப்படி இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் 3 ஃப்ளவர் பண்ணலாம், 4 ஃப்ளவர் பண்ணலாம், 5 ஃப்ளவர் கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 5 பெட்டல் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு சென்டரில் கொடுக்குறேன். அதுக்கு மேலே ஒரு பேர்ல் கொடுத்து பேர்லை விட்டுட்டு அந்த சீக்வன்ஸு ஹோல்குள்ளே நீடில் விட்டு வெளியே எடுத்துட்டு அப்புறமா இந்த சீக்வன்ஸை சுற்றியும் ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸஸாக வெளியே தெரியுத பார்ட் அப்படின்னா மறையும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அப்படியே நம்ம சுற்றி ஒரு 4 ஃப்ளவர் கொடுத்தோம்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம ஒரு மைக்ரோ பீடில் கொடுக்குற மைக்ரோ பீடில் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. கலர் வச்சும் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஒரு என்ன கலர் போடுறோமோ அதுக்கு நம்ம கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம டபுள் லேயராகவும் பண்ணும்போது இதை விட நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் 2 ஃப்ளவருக்கும் கேப்பில் இன்னொரு ஸ்டாக்கிங் ஃப்ளவர் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸை சுற்றி ஒரு 5 பெட்டல் ஃப்ளவர் சீக்வன்ஸை 5 சீக்வன்ஸை வச்சதுக்கப்புறமா இந்த கேப்பில் நம்ம ஏதாச்சும் ஒரு டிசைன் வைக்கலாம். அது நம்ம ஐடியாவை பொறுத்து. இது வந்து ஐ சீக்வன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் ஹோல் இருக்கும். இதில் ஒரு ஹோலில் நம்ம நீடில் விட்டு வெளியே எடுத்து இன்னொரு ஹோலில் நம்ம கீழே இன்சர்ட் பண்ணுறோம். அப்படியே லைனாக நான் ஒரு 4 ஐ சீக்வன்ஸ் கொடுக்குறேன். நம்ம ஒரு ஐ சீக்வன்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த ஐ சீக்வன்ஸில் வந்து நம்ம வந்து டியூப் பீடை வச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட் பண்ணதுக்காண்டி ஒரு கப் சீக்வன்ஸ் எடுத்து அதுக்கு மேலே நம்ம வந்து பேர்ல் வச்சு அந்த பேர்லை விட்டுட்டு அந்த சீக்வன்ஸ்குள்ளே நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த டிசைன் இதோட கம்ப்ளீட் ஆகிட்டு